எசேக்கியேல் என்றால் கர்த்தர் பலப்படுத்துகிறவர் என்று அர்த்தம். கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன் என்று அர்த்தம். எசேக்கியேல் அப்படின்ற பேரு ஒரு அறிந்த ஒரு பேர் தான். சிலர் அந்த பேரை வைத்துக் கொள்கிறார்கள், சிலருக்கு அந்த பேர் வைக்கப்படுகிறது. அதுக்கு அர்த்தம் கர்த்தர் பலப்படுத்துகிறார் அல்லது கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அவன் பலப்படுத்தப்பட்டான்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் எப்படி கர்த்தர் எசேக்கியேலை பலப்படுத்தினார்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டி ஆக்கினேன். 9, உன் நெற்றியை வஜ்ரக்கல்லை போல ஆக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டி ஆக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். ஆண்டவர் எப்படி எசேக்கியேலை பலப்படுத்தினார்? எசேக்கியேலுடைய நெற்றியை கெட்டி ஆக்கினார், எசேக்கியேலுடைய முகத்தை கெட்டி ஆக்கினார், எசேக்கியேலுடைய நெற்றியை வஜ்ரக்கல்லை போல ஆக்கினார், கல்லை விட அவனுடைய நெற்றியை கெட்டி ஆக்கினார். எதுக்கு அப்படி ஆக்கினார்னா, ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார் எசேக்கியேல்கிட்ட, நீ சொல்ற ஒன்னையும் இஸ்ரவேல் மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க? அகதிகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அகதிகளாக நாடு இழந்து ஆலயம் இடிக்கப்பட்டு அகதிகளாக, இன்னும் ஒரு படி மேலே போன அடிமைகளாக கூட என்று சொல்லலாம். இப்போ அகதிகள் அப்படின்னா மேற்கத்திய நாடுகளில் அவங்களுக்கு நல்ல சலுகைகள், நல்ல வசதிகள். நம்ம ஊரில் தான் அகதிகளுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில், நம்மளே ரொம்ப வசதியான நாடு கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வசதி பண்ணி கொடுக்குறோம், பெரிய அளவில் இல்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அகதிகள் ஆக போகிறதுக்கு எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஏன்னா உங்கள் சொந்த நாட்டில் வசதியாக இருக்கிறத விட மேற்கத்திய நாடுகளில் அகதியாக போனால் ரொம்ப வசதி அதிகம். ஆனால் அந்த நாட்களில் அப்படி ஒன்றும் அவங்க வசதியாக வைக்கலை அகதிகளை. தானியேல் போன்றவர்களை அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், படிப்பாளிகள், அவர்களை அரசாங்க வேலைக்கு என்று பயிற்றுவித்து வைத்து கொண்டார்கள். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் எசேக்கியேலை பொறுத்தவரை அவன் சிறைப்பட்டவர்கள் தான் போட்டிருக்கு. சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது அப்படின்னா 1ஆம் வசனம் ஆரம்பிக்குது. சிறைப்பட்டவர்கள்னா ஒரு விதத்தில் கைதிகள் மாறிதான். அப்படி ஆன பிறகும் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தேவ பயம். நாம ஏதோ பாவம் பண்ணிட்டோம், விக்கிரக ஆராதனை பண்ணோம், கர்த்தரை தேடலை, அதனால தான் கர்த்தர் நம்மை இப்படி அகதிகளாக அடிமைகளாக ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போவாவது கர்த்தரை தேடணும்னு கொஞ்சம் கூட சொரண உணர்வு, பயம் வரல. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கடினமான நெற்றி, முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே அவங்க செவி கொடுக்கலப்பா, உனக்கா செவி கொடுத்துட போறாங்க. எனக்கு கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபை உண்டு, கொஞ்சம் வெளிப்பாடுகள் கர்த்தர் எனக்கு தருவது உண்டு. அது ஒரு 45 வருஷமா அந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு தெரிந்திருக்கிறபடி. ஆரம்பத்தில் நான் யாருக்காவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால், ஒரு வெளிப்பாடு சொன்னால், அதை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும்னு எதிர்பார்ப்பேன். அப்படி அவர் செய்யலைன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். நம்ம சொன்னோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், வெளிப்பாடு சொன்னோம், அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை அல்லது அதை கடைப்பிடிக்கலை, அதன்படி செய்யலை, அதுக்கு மாறாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். அகிதோப்பேல்னு ஒருத்தன் இருக்கிறான் பைபிளில். தாவீதுக்கு ஆலோசகராக இருந்தான், அப்சலோமுக்கு ஆலோசகராக இருந்தான். அவன் என்ன ஆலோசனை சொன்னாலும் தாவீது அதை ஏற்றுக்கொள்வான், நல்ல ஆலோசகர். அப்சலோமும் அப்படி நடத்திட்டு இருந்தான். அகிதோப்பேல் சொல்லுகிற ஆலோசனை தேவ வாக்கு மாதிரி இருந்தது 2 ராஜாக்களுக்கும்.
ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, தாவீதை காப்பாத்துறதுக்காக அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார். அவன் சொன்ன ஆலோசனையை அப்சலோம் ராஜா ஏற்றுக்கொள்ளல. அதனால அதை அவனால தாங்க முடியல. வீட்டுல போய் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போனான். லீவு போட்டான், சொந்த ஊருக்கு போனான். வீட்டு குடும்ப காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணனா, உயில் எழுதி வச்சான், எல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சான். தூக்கு போட்டு செத்துட்டான். ராஜாவுக்கே தாவீதுக்கே ஆலோசகர் தன்னுடைய ஆலோசனையே ராஜா ஏற்றுக்கொள்ளலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அவனுடைய ராஜாவுக்கே ஆலோசனை சொன்னவன் இப்படி ஒரு ஏமாற்றத்தை, தோல்வியை தாங்க முடியாத, அது ஒரு ஏமாற்றம் தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆலோசனை சொல்றோம், அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவங்க இஷ்டம். ஏன் இவன் போய் தற்கொலை பண்ணா, அதை ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்தானு எப்பவும் நான் ஆச்சரியப்படுறது உண்டு. இப்போ இவன் சொல்ற ஒன்னையும் கேட்கல. இப்படிதான் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் சொன்னாரு. ரொம்ப ஆரம்ப நாட்கள்ல சோர்ந்து போய் இருக்கும்போது, நம்ம சொல்றோம் தீர்க்க தரிசனம், அதை அவங்க அதன்படி செய்யறதில்ல. வெளிப்பாடு சொல்றோம், அதன்படி செய்யறது என்னன்னு சோர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் ஆண்டவர், நான் சொல்றதையே கேட்கறதில்ல, நீ சொல்றதை எப்படிப்பா கேட்பாங்க அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட பேசினார். அது என்னை தெளிவடைய செய்தது. இப்போதெல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை. எனக்கு வர்ற வார்த்தையே சொல்லிடுறேன். அது என் வேலை அதோட முடிஞ்சுது. அதை அவங்க நம்புறதோ, கேட்கறதோ, ஏற்றுக்கொள்றதோ, கடைபிடிக்கிறதோ அவங்க பொறுப்பு. அது அதை பற்றி அவங்க அதைப்படி செய்து ஆசீர்வதிக்கப்படும் போது சந்தோஷப்படுவேன். இல்லை, ஆனால் அவங்களுக்காக ஜெபிப்பேன். அவங்களை ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டேன். அது ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி தான். என் வேலை அதோட முடிஞ்சிருது. வெளிப்பாடை சொல்றதோட, தீர்க்க தரிசனத்தை சொல்றதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். அதனால தான் முதல்ல தீர்க்க தரிசனம் சொல்றவனுக்கு முதல்ல எப்படிப்பட்ட இருதயம் தேவைன்னா, எப்படிப்பட்ட மனசு தேவைன்னா, உறுதியான மனசு தேவை. நெற்றி வஜ்ரக்கல்லை போல ஒரு நெற்றி தேவை. முகம் அது நெற்றி கல்லு மாதிரி கெட்டியா இருக்கணும். கல்லை விட கெட்டி, கலக்கும் பாறையை விட கெட்டியா இருக்கணும். முகம் அப்படிதான். முகம் சிலர் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் கூட உடனே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. ஆண்டவர் அப்படிதான் எசேக்கியேலை பலப்படுத்தினார். எரேமியா எப்படிப்பட்டவனா, எதுக்குனாலும் அழுவான். என் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு அழுவான். அந்த தீர்க்க தரிசனத்தை விமர்சிச்சா அதுக்கு அழுவான். தன் அழுது தன் பிறந்த நாளையே கூட சபிச்சான். பிறந்த நாளையே அவன் சபிச்சான். ஆனா எசேக்கியேலை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவனை முதல்ல சொல்லிட்டாரு. அவன் கலக விட்டார். இஸ்ரவேல் மக்கள் கலக விட்டார். அவங்க நடுவில் தான் ஊழியம் செய்ய போற. அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்காட்டாலும் பரவாயில்ல, உன் வேலையை நீ செய், நீ சொல்ல வேண்டியதை சொல்லிரு. அவங்கள விட ஒரு உறுதியான மனசை உனக்கு தர்றேன். நீ எரேமியா மாதிரி அழமாட்டாய். எரேமியா மாதிரி புலம்ப மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய். உனக்கு ஒரு திட மனசை, கல்லு மாதிரி ஒரு இரும்பு மனசை உனக்கு தருகிறேன் இந்த விஷயத்துல என்று ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். எங்க அம்மா எனக்கு வச்ச பேரு கல் நெஞ்சன். அது எனக்கு பல நேரங்களிலே உதவியாக இருக்கிறது. நான் பல பகுதிகளிலே என்னை நான் மென்மையாக்கி கொண்டேன். ஆனா சில பகுதிகளில நான் கல் நெஞ்சனாகவே இருக்கிறேன். அப்படி இருப்பது எனக்கு ரொம்ப ஊழியத்துல உதவியாக இருக்கிறது. அது ஒரு பலன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே எசேக்கியேல் என்றால் கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன் என்ற அர்த்தம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென்.